அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நித்தம் நித்தம் நெல்லு சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் கொஞ்சமாக சீலா மீன் எடுத்திருக்கேன். இதை வஞ்சரம் மீண்டும் சொல்லுவாங்க, சில பேர் நெய் மீண்டும் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இதை சீலா மீன் தான் சொல்லுவோம். இந்த சீலா மீன் குழம்பு செய்கிறதுக்கு 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கணும். அப்புறம் மெயினாக இதற்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். ஒரு தேங்காவோட தலைப்பாலும் 2வது பாலும் எடுத்து வச்சுருக்கேன். மெயினாக இந்த குழம்புக்கு தேங்காய் பால் தான் தேவைப்படும். இது தேங்காய் பாலில் இந்த குழம்பு செஞ்சால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். புளி ஊற வைக்கும்போது தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஊற வைங்க. இப்போ ஒரு 5-6 பூண்டு பல்லை இப்படி நசிச்சு வச்சுக்கணும். பூண்டு தோலோடையே நசிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் நறுக்குன சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கிறங்க. அப்புறமா 2 தக்காளி அதையும் நறுக்கி இதில் போட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கிக்கிறங்க. நம்ம ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் மொத்தமாக நம்ம நறுக்கி வச்சுருப்போம். அதில் கொஞ்சமாக தான் இப்போ இதில் சேர்த்துருக்கோம். மீதத்தை நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கணும். இப்போ தக்காளியையும் நல்லா கீறி அதில் போட்டுக்கணும். 2 பச்சை மிளகாயை காம்பை கிள்ளிட்டு அதையும் போட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கணும். ஊற வச்ச புளியை நல்லா வடிகட்டி அதையும் இதோட ஊற்றிக்கிறங்க. இப்போ புளி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி பிசைஞ்சு விடுங்க. தக்காளி துண்டமாக கிடக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு இப்படி நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லா தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்படி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நாம் இதில் மசாலா தூள்களை சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 3 மேஜைக்கரண்டி குழம்பு மல்லித்தூள், இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான், அதில் 3 கரண்டி சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கணும். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து இப்படி நல்லா கலக்கி விட்டுக்கிறேங்க. இதில் நான் சீரகத்தூள்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது வீட்டில் அரைச்ச சீரகத்தூள் தான். கடையில் வாங்கின வெறும் சீரகத்தூள் போட்டால் குழம்பு நல்லா இருக்காது. வீட்டில் அரைப்போம் இல்லையா, சீரகம், மிளகு, மஞ்சள்லாம் சேர்த்து அந்த சீரகத்தூள் தான் நான் என்னுடைய எல்லா சமையல்லையும் சேர்த்துருப்பேன். இப்போ கழுவுன மீன் துண்டுகளை எல்லாம் எடுத்து இந்த கரைச்ச குழம்போடு சேர்த்துக்கணும். பொதுவாக எல்லாரும் குழம்பு கொதிக்கும் போது தான் மீனை சேர்த்துப்பாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி செய்ய மாட்டோம். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆரம்பத்திலேயே நம்ம இந்த மீன் துண்டங்களை சேர்த்து கொதிக்க வைக்கிறதுனால அந்த மசாலாவெலாம் மீனில் நல்லா சேர்ந்து பிடிச்சி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா காஞ்சதும் எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் 2 குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கிறோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மீத வெங்காயம், அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பொரிய விடுங்க. நசிச்சு வச்ச பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்படி நல்லா கசக்கி விடணும், அப்போ தான் வாசம் ரொம்ப அருமையாக இருக்கும். வெங்காயம் பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம அள்ளி வச்சிடலாம். இப்படி தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறோங்க. இது நம்ம குழம்பு கடைசியில் தான் நம்ம இந்த தாளிப்பை சேர்ப்போம். இப்படி இந்த தாளிச்ச எல்லா எண்ணெயையும் அள்ளி தனியாக வச்சுக்கணும். இப்போ இதில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை இதில் சேர்த்துக்கணும். வெந்தயம் நல்லா பொரியட்டும். நாம் இதில் கடுகு, சீரகம், சோம்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த வெந்தய வாசம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நறுக்குன வெங்காயத்தையும் சேர்த்து
உப்பையும் போட்டுக்கலாம். இந்த உப்பு வெங்காயம் வெந்தயத்தோடு கலந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது போல் நீங்கள் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பை ஊற்றிடணும். குழம்பை ஊற்றுனதும் உடனே மூடியை போட்டுருங்க. அப்போ தான் குழம்போட வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தாளிப்பு பொருளில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து இப்படி கலந்து வச்சுக்கணும். அப்புறமா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது மூடியை திறக்கக்கூடாது. குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் திறக்கணும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மண் சட்டியில் செஞ்ச சீலா மீன் குழம்பு கமகமண்டு மணக்குது. இது போல் நீங்களும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே தாளித்த பொருளை இந்த குழம்புல சேர்த்துக்கணும். இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நம்ம சிறுதணல்லையே மூடி போட்டு வைக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க குழம்ப திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கமகமண்டு சுவையான மண்சட்டி மீன் குழம்பு, சீலா மீன் குழம்பு தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், மீனில் நல்ல மசாலாவெலாம் பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இது போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்.